ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமத் ஆதிவஞ்சடகோபதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீநரசிம்மதேவாதகாதேவக ஸ்ரீவஞ்சடகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீவஞ்சடகோப ஸ்ரீ ரங்கநாததீந்திர மகாதேசிகாய நமः. ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேதிகம். ஸ்ரீரண்ணதோப்பு திருவேங்கடமுடையான் வாருண்ண சொன்னபடமுடியில் ஓருண்டு தானே மதியாயதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேர் அப்போமளவும் வாழ்வு. நமஸ்காரம். தேசிக கிரந்த பரிச்சயம். அதில் போன வீடியோ இன்ட்ரடக்ஷனில் அடியன் விண்ணப்பித்தது என்னென்னா, இந்த சீரீஸை எப்படி போக போகிறது அப்படின்னு. சுவாமி தேசிகனுக்கு ஆச்சாரியர்கள் மேலேயும் ஆழ்வார்கள் மேலேயும் இருக்கிற பக்தியை தன் பிரபந்தங்கள்லையும் தன் ஸ்தோத்திர பாடங்கள்லையும் எப்படி காட்டியிருக்கார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நிறைய கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்தது. ரகசியங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாமா, இல்லை ஸ்தோத்திர பாடங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாமா, இல்லை பிரபந்தத்துலேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ற போது அடியனுக்கு எப்போவுமே பிரபந்தம் தான் பிராதானம். ஸோ அதனால் அதே நேரத்தில் பிரபந்தம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதாகவும் இருக்கும். முதல்ல தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தெரியாத விஷயத்துக்கு போகிறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால தெரிஞ்ச விஷயமான சுவாமி தேசிகனோட தேனிலோட இனிமையாக இருக்கக்கூடிய பிரபந்தங்கள், தமிழ் பிரபந்தங்கள் மொத்தம் சுவாமி தேசிகன் சாதித்தது 19. சுவாமி தேசிகன் மேலே அவரோட திருக்குமாரனான நாயனாச்சாரியார் சாதித்ததான பிள்ளையந்த சேர்த்து மொத்தம் 20 பிரபந்தங்கள் கணக்கு பண்ணுவோம். அதில் ஒரு பிரபந்தம் அதிகார சங்கிரகம். இந்த பிரபந்தம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இதில் என்ன சொல்ல வருகிறாங்கிறதை பார்ப்போம். இந்த பிரபந்தங்களில் மொத்தம் 3 பிரபந்தம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, அதிகார சங்கிரகம், அமிர்தாஸ்வாதினி, அமிர்தரஞ்சனி. இது 3 என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி தேசிகனோட ரகசிய கிரந்தங்களில் இருக்கக்கூடிய தமிழ் பாசுரங்களை ஒரு கோத்து, ஒரு மாலை மாதிரி கோத்து பண்ணது தான் இந்த 3 பிரபந்தமும். அமிர்தரஞ்சனி ரகசியங்கள்னு ஒரு 17-18 ரகசியங்கள் இருக்குது. அமிர்தாஸ்வாதினி ரகசியங்கள்னு ஒரு 17 ரகசியங்கள் இருக்குது. இதில் சுவாமி தேசிகன் ஒவ்வொரு ரகசியம், சில ரகசியங்கள்னால் ஒரு சின்ன டாபிக் எடுத்துகிட்டு இருப்பார். சின்ன டாபிக் இல்லை, ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இருப்பார். அதை 2 பக்கத்தில் இல்லை 3 பக்கத்துக்குள்ளே அந்த டாப்பிக்கை பற்றின சங்கிரகமான விஷயங்கள், சில்லறையான ரகசியங்கள். அப்படி பண்ண ரகசியங்கள் ஒரு தத்துவ மாத்திருக்கா, ரகசிய மாத்திருக்கா, ரகசியத்திரய சுலகம், தத்துவத்திரய சுலகம், சாரசங்கிரகம், அது மாதிரி நிறையா சில ரகசியங்கள் சுவாமி பண்ணியிருக்கார். 32-34 ரகசியங்கள் பண்ணியிருக்கார். அதில் இந்த அமிர்தாஸ்வாதி ரகசியங்களோட ஒவ்வொரு ரகசியத்தையும் அவர் எப்படி ஆரம்பிப்பார்னா, முதல்லையும் கடைசியிலையும் ஒரு தமிழ் பிரபந்தம், ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம், முடிவில் ஒரு தமிழ் பிரபந்தத்தோடு தான் ஆரம்பித்து முடிப்பார். அந்த தமிழ் பாசுரங்கள் எல்லாத்தையும் கோத்து ஒரு பிரபந்தமாக பண்ணியிருக்கா. அது அமிர்தாஸ்வாதினின்றது. அதே மாதிரி அமிர்தரஞ்சன் ரகசியங்கள் இருக்கக்கூடிய ஆரம்பத்திலையும் முடிவிலையும், ஒவ்வொரு ரகசியத்தோட ஆரம்பத்திலையும் முடிவிலையும் அந்த ரகசியத்தை என்ன சொல்ல வந்திருக்கார், என்ன சொல்ல போகிறார், என்ன சொல்லியிருக்கார், அந்த பாசுரத்தை சேவிச்சாலே போகிறோம். அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சின மாதிரி ஆகிடும். பூர்வாச்சாரியர்கள் எவ்வளோ தூரம் நம்ம மேலே பரிவோட ரகசியத்தை கற்றுக்கிற அளவுக்கு உனக்கு பொறுமை இல்லைன்னா, அந்த பாசுரத்தையாவது அனுசந்தானம் பண்ணு, ரகசியத்தோட ஞானம் உனக்கு ஏற்படும். ஏதோ வகையில் தேசிகனோட சம்பந்தம் இருக்கணும், தேசிகனோட கிரந்த சம்பந்தம் ஏதோ வகையில் இருக்கணும். ரகசியத்துக்கு போகிறதா இருந்தால் சமாஷ்டாயம் இருக்கணும், உட்கார்ந்து காலக்ஷேபமாக பண்ணணும். அது நம்மளால் சில பேரால் முடியாது. என்ன பண்ணிட்டா, மனப்பாடம் பண்ணுறதும் கஷ்டம். ரகசியங்களோட அந்த வாக்கியங்கள் மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம். ஸோ பூர்வாச்சாரியர்கள் என்ன பண்ண, ஆச்சாரியர்கள்லாம் தேசிகனோட கிரந்தம் தெரிஞ்சுக்கணுமோனோ, இது நல்ல வழி. என்ன பண்ணால், அந்த பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாசுரங்கள்லையும் எடுத்து அந்த பாசுரத்தை வச்சு ஒரு பிரபந்தம், தமிழ் பிரபந்தமாக ஏற்படுத்தினதான் அமிர்தாஸ்வாதினி, அமிர்தரஞ்சனி. 2 சில்லறை ரகசியங்கள் இருக்கக்கூடியது. இப்போ நாம் எடுத்துகிட்டு இருக்கிற அதிகார சங்கிரகம் அப்படிங்கிறது எதுன்னா, சுவாமி தேசிகனோட மேக்னம் ஓப்பஸ். அவர் சாதித்த கிரந்தங்களே ரொம்ப பெரிய கிரந்தம், ரொம்ப முக்கியமான கிரந்தம்.
அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம். ரகசியத்ரயம்னா எல்லாருக்கும் என்ன தெரியும், திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம், இது மூணும். இது மூணோட அர்த்த விசேஷங்களை ஒரு 32 அதிகாரங்களில் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். ஒரு முமுக்ஷு, மோட்சத்தில் ஆசை உள்ளவன் எதுலேருந்து ஆரம்பித்து திருமந்திரத்துக்கு போகணும், ஒரு படிக்கட்டு மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு. அவ்வளோ, அதாவது அதை வாசித்தா போகிற இனிமேல் புதுசாக இது புது ஒரு கிரந்தம் போக வேண்டிய அவசியமே இல்லை. சம்பிரதாயத்துக்குள்ள நம்ம கற்றுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது. சின்ன விஷயத்துலேருந்து ஒரு அடிப்படையாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்ன கற்றுக்கணுமோ அதுலேருந்து ஆரம்பித்து திருமந்திரம், துவயம், சர்ம ஸ்லோகத்தை வரைக்கும், அதே நேரத்தில் உத்தரகிருத்தியம் சரணாதிக்கு அப்புறம் எப்படி இருக்கணுங்கிறது கிடைக்கும் சுவாமி தேசிகன் தன்னுடைய அந்த ரகசியத்ரய சாரம் சொல்லக்கூடிய மகா கிரந்தத்தில் சாதிச்சிருக்கார். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டருக்கு என்ன பேர்னா அதிகாரம்னு பேர். உபோத்காதிகாரம், தத்துவத்ரயாதிகாரம், தத்துவத்திய சிந்தனாதிகாரம், அது மாதிரி ஒவ்வொருக்கும் அதிகாரம்னு பேர். அதே பேட்டர்ன் தான் சுவாமி தேசிகனது. ஒவ்வொரு அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதும் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம், ஒரு தமிழ் பாசுரம் ஆரம்பித்து பண்ணியிருப்பார். அந்த பாசுரங்கள் எல்லாம், தமிழ் பாசுரங்கள் எல்லாத்தையும் ஒரு பிரபந்தமாக பண்ணது தான் இந்த அதிகார சங்கிரகம். அங்கே இருக்க அதிகாரங்களோட சங்கிரகமான அர்த்த விசேஷங்களை இந்த பிரபந்தத்தை வாசிக்கிறவாளுக்கு புரியும் அப்படிங்கிறது ஏற்பாடு. இது எதுக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, தேசிகன் பிரபந்தத்தோட பேட்டர்ன் என்ன, எப்படி அதை நம்ம எடுத்துக்கணும், இந்த ஸ்லோகங்கள்லாம் எங்கேருந்து வந்தது, இந்த பிரபந்தம் என்ன, எதனால அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அதிகார சங்கிரகம் அப்படிங்கிறதோட சுவாமி தேசிகன் தனக்கு ஆழ்வார்கள் பேரில் இருக்கக்கூடிய வியாமோகம் அது அவள் இல்லைன்னா நான் இல்லைன்ற அளவுக்கான வியாமோகத்தை ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் நம்பெருமாள் கொடுத்த பேர் வேதாந்தாச்சாரியன். ஸ்ரீரங்கம் ரங்கநாச்சியார் பெரிய பிராட்டியார் கொடுத்த பேர் சர்வதந்திர சுதந்திரர். அப்படின்னா எல்லா விஷயங்களும் அறிஞ்சவர், எல்லா தந்திரங்கள் விஷயங்களும் தெரிஞ்சவர். வேதாந்தாச்சாரியன்னா வேதத்தோட அர்த்தங்கள் அத்தனையும் தெரிஞ்சவர். இதுதான் அவள் கொடுத்த பட்டம். யார் கொடுத்துருக்கா? பெரிய பெருமானும் பெரிய பிராட்டியாரும் கொடுத்த பட்டம் இது ரெண்டு. வேதாந்தாச்சாரியன், சர்வதந்திர சுதந்திரன். அப்படின்னா எல்லா வேதார்த்தமும் தெரிஞ்சவர் தான் அவர். பேரே வேதாந்த தேசிகன் தான் நம்ம சொல்கிறோம். அவர் தந்த பாசுரத்தில் தனக்கு எதனால இந்த வேதாந்தாச்சாரியன் நான் பேர் வந்ததுனால மட்டும் இல்லை, இந்த பாசுரத்தில் என்ன சாதிக்கிறார்னா, எனக்கு தெரியாத விஷயங்களை நான் எதை பார்த்து தெரிஞ்சுப்பேன்னு சொல்கிறார். அவருக்கு தெரியாத விஷயங்கள். சுவாமி வேதாந்த தேசிகனுக்கே வேதங்களில் டவுட் வந்தால் இதை பார்த்து தெரிஞ்சுப்பேன்னு ஒரு இதை சுட்டி காட்டுறார். எது அப்படிங்கிறத மேற்படி பாசுரத்தை பார்க்கும்போது அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக.